இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரொடியூசர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரொடியூசர் திரு லலித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு எழில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளர் திரு செந்தில்குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். SCC சந்திரசேகர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் வசனகர்த்தா திரு லியாகத் அலிகான் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு SAC சார் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் உதயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம், அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் விஜயகாந்த் சார் மேலே வச்சுருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், சம்மேளனத்தின் நிர்வாகிகள், சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள், அதுபோன்றே நடப்பு தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு புல்லிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் வாங்கன்னு ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வருகை தந்ததுக்கும் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா விஜய் பிரபாகரனும் அப்புவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நான் கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம்.
அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி வந்து ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் வந்து தகவல் வருது, அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் வந்து என்ன பண்ணலான்னு. இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு வந்து 2 மணிக்கு வந்து தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் அவங்க பையனை பார்த்துட்டு, பையன் வந்து நைட்டு தான் பிறந்தாங்க, 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 4 ரிலீஸ் பண்ணோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். வந்து அவங்க வந்து அப்போவே சொல்லுவார் ராவுத்தர், டேய் அங்கிள் கூட போட, நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார். ஆனால் அபு வந்து இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திவன் படம் என்ன சார்? பார்த்திவன் படம் தாலாட்டு பாடவா படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எங்கள் கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை வந்து சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக், என்ன டிராஃபிக்னு தெரியல, எல்லாருமே உள்ளே வரதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக வர இருப்பவர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு அந்த படத்தை பன்மொழிகளில் இயக்கி வெற்றி படமாக தந்துவிட்டு மீண்டும் தமிழில் திரைப்படத்தை இயக்க அந்த இயக்குனர் வரும்போது வாய்ப்பே சரியாக அமையவில்லை. அதனால் மதுரைக்கே கிளம்பி விடலாம் என்று கேப்டன் அவர்கள் முடிவு செய்தபோது மீண்டும் இவர் இயக்கத்தில் சாட்சி என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனால் கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நிலைத்து நிற்க அஸ்திவாரமாக அமைந்தது. இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார். சுமார் 18 திரைப்படங்கள். அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை, அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார். பின்னாளில் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்த திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்டது, உதவிகரமாக அமைந்தது. புரட்சி கலைஞர் என்ற பெயரும் அமைந்தது. அந்த இயக்குனரும் புரட்சி இயக்குனர் என்று அழைக்கப்பட்டார். போற்றுதலுக்குரிய சாதனையாளர், முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு S.A. சந்திரசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். நடிகர் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேட்குதா? அப்போ இல்லை, என் குரலை சாயந்தரம் ஆனால் அப்படி தான் ஆகிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது
விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டாக இருக்கும். இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு போகும், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்படி அமைஞ்சது தான். முதல்ல சட்டமன்ற ரிட்டரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்தில் தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்து மூலமாக தான். ஜென்ரலாக நான் வந்து விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான். ஆனால் இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதில் வசனங்கள் லியாகத் அலி கான் மேடையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில். அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு. டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க, பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போது இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம். அந்த காலகட்டத்தில் 2 இயக்குனர்களும் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார் அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துருவேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா
விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார், என்ன மட்டும் டைரக்டர் சார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா அதுலேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டார். இத்தனை வருஷம் கழித்து எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார், அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லாத்துட்டையும். பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்காமா அப்படின்னு. ஆமாம் சார், இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிவிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்கார்ந்துருக்காரு. என்ன விஜய் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டேன்.
நான் எப்படி என் விஷயத்தில் சொன்னேன். தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை நான் எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடித்து எப்போ 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 பிளான் பண்ணுறீங்க? நான் சொல்லி முடிக்கலை. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த. உங்களுக்கு நான் என்றைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கிறேன். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போகிறீங்க, டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்னைக்கும் கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டுருக்கேன், இது பண்ணிக்கிட்டுருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா? அவர் கேள்வி. இல்லை, அடுத்த மாதம். எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1 ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நுழைஞ்சு, விஜய் என்ன சார் இது? இல்லை, ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்போல்லாம் பொள்ளாச்சி இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடச்சார். அதனால தான் சொன்னாங்கள்ல, நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால் ஷீட்டை கேட்குறது இல்லை. நான் கதையை ரெடி பண்ணுவேன், என் கோபத்தையெல்லாம்
அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்களில். அப்படி நான் இப்படி அந்த செந்தூரப்பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்க, ஷோபாட்ட என்னுடைய மனைவிட்ட. என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர். சார் நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, உனக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்டின ஒரு உறவு எங்களுக்கு. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார், ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம், நான் சொன்னாங்கல்ல யாரோ செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர். லாபம், அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும், ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிடுவார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்கள வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு, ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்டுக்கு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவார். நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட், நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும். 2ஆவது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2ஆவது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். 2ஆவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது, போகிறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு அது ஒழுங்க, டிசிப்ளின், பக்தி, மரியாதை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். இருந்தாலும் யார் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த்
மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போகிறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன், மன்னிச்சுக்க. எல்லோரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்க. மிக்க நன்றி சார். எஸ்ஐசி சார் அவர்களுக்கு திரு செல்வமணி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பெப்சி செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நடிகர் திரு இளவரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆதலாகட்டும் எல்லாவற்றையும் மெல்லிய உணர்வுகளால் மென்மையாக கதைகளை சொன்னவர் இவர். படங்களில் அனைத்து கேரக்டர்களும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுபவர்கள். அந்த சூழல்தான் படத்தில் வில்லன். தனியாக வில்லன் என்று யாரும் கிடையாது. தனது படங்களில் பாடல்கள், வசனங்கள், காமெடிகளுக்கு தியேட்டர்களில் கைத்தட்டல்கள் பெற்றவர். திரு முரளி அவர்கள், இளைய தளபதி திரு விஜய் அவர்கள், நவரச நாயகன் திரு கார்த்திக் அவர்கள், அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், திரு சியான் விக்ரம் அவர்கள், சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் அவர்கள், திரு சூர்யா அவர்கள் என பல ஸ்டார்களை வைத்து வெள்ளி விழா படங்களை தந்தவர். இளைய தளபதி திரு விஜய் அவர்களுக்கு முதலில் மிகப்பெரிய வெள்ளி விழா படமான பூவே உனக்கான படத்தை தந்தவர். விஜயகாந்த் அவர்களை வைத்து வானத்தை போல என்ற மிக அருமையான வெள்ளி விழா படத்தையும் மற்றும் மரியாதை என்ற வெற்றி படத்தையும் தந்தவர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்காக உழைத்தவர்களில் மிக முக்கியமானவர். இன்றும் உறுப்பினர்களுக்கு உதவி வருபவர். வானத்தை போல மனம் படைத்தவர். எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க கௌரவ ஆலோசகர் திரு விக்ரமன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு பில்ட்டை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார் இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்துருன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே மறந்துட்டேன் நான். என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது. நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன். நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டமுறையற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை ப்ரிவ்யூ பார்க்க கூப்பிட்றாரு. அந்த படம் வந்து சொன்னேன், சார் இந்த படம் வாங்க, கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட் டல்லாக இருக்காங்க சார். இல்லை சார், அவர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை, நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டு. அதேமாதிரி கேப்டன் பிரபாகரனுக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படமும் பெரிய ஹிட்டு. இப்போல்லாம் டிவியில் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது. அந்த மாலை கருக்களில் சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும். இப்போ கேப்டன் பிரபாகர் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகர் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அந்த ஓப்பனிங்கை வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன், கரெக்டாக. அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல சரத் மாதிரிலாம் காமிச்சு, பாசமுள்ள பாண்டியரி பாட்டெலாம் காமிச்சு, அப்புறம் தான் கேப்டன் வருவார். கேப்டன் வரும்போது இன்ட்ரொடக்ஷனே பிரமாதமாக இருக்கும். கேப்டனுடைய லெக் ஷாட்டு அது இதுன்னு காமிச்சு ஒரு அடி ஒருத்தனை போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்க, மரண்ட. அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஈவன் ஜாக்கி சாரம் கூட பண்ணலாங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கேப்டன் மிரட்டுவர். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாம் சும்மா ரோப் கட்டி டூப் போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் மரியாதையில் ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தினேன் அவருக்காக ஒரு அந்த படமே அவருக்காக தான் பண்ணேன். சிவா சாருக்கு தெரியும். அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன். நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்டு இருப்பாங்க அதிகாலையில். அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அந்த குழந்தை அப்படியே சூரியனையே பார்த்துட்டு இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாட், அந்த குழந்தைக்கு ஒரு ஷாட்டு, அந்த சூரியனுக்கு ஒரு ஷாட்டு. என்னடா இது, நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த சூரியனையே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும். அந்த குழந்தை அந்த ஒரு 5 வயசு பையன் அப்படி பார்த்துட்டு, இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. இது என்னடா கேள்வி, நம்ம ஐயா மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும், ஒரு மூக்கு வரும், ஒரு உதடு வரும், அப்படியே ஒரு ஃபேஸ் வந்தால் கேப்டனுடைய ஃபேஸு. கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். அங்கே புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு, அவ்வளோதான். மறுபடியும் கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேப்டன் அரசியலில் தீவிரமாயிட்டார். நம்ம கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியல்லையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலையும் செலுத்தி அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர், அவர்களுடன் இணைந்து பயணித்தவர், படங்களையும் தயாரித்தவர், பல வெற்றி படங்களின் தயாரிப்பாளர், இன்று நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர். சினிமாவில் இவர் இல்லாத நிகழ்வுகளே இல்லை. பிரம்மாண்டமான படைப்பான கேப்டன் பிரபாகரனில் இவரது பங்களிப்பும் உண்டு. அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன்ற ஒரு அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்றைக்கி வந்து உலகம் உள்ளளவும் இன்றைக்கி போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். இந்த படம் வந்து ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு 10% பட்ஜெட்டில் தமிழில் ஒரு ஷோலை எடுத்து கொடுத்தார். அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2வது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம். அந்த செல்லுமணி கூட வந்து அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத் அலிகான். பிற்காலத்தினுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாகத் அலிகானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா அப்படி அனல் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி எழுதியவர் வந்து லியாகத் அலிகான். அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன்.
அது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர் அலிகானை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை வந்து அவன் மன்சூர் அலிகானை மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லுமணி என்ன பாடுபட்டிருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும். அது அந்த மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி வந்து சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போட்டப்பட்டால் அது வந்து ஆட்டமா சிதறாட்டமா பாட்டு தானே. அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார். இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. அற்புதமான ஒரு படம். இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட கொட்ட நடித்த படம் வந்து இந்த படம். ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷாட்டில் அப்படியே ரத்த ஒழுகு நடிச்சிருக்கார். இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ரோப்பில் வருவார். அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு. அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு காலத்தை வென்ற படம். அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐகானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம். அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லாம் வந்து வாழ்த்து நன்றி. இந்த கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசனுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் யார் என்றால் இவர்தாம் என்று ஊரே சொல்லும். கூலிக்காரன், உழைப்பறிந்து வாடை வழங்குவதில் நல்லவன். சென்னையின் வடக்கு சீமையிலே இவர் பிறந்தாலும் இவருடைய கிழக்கு சீமையை பார் போற்றும். தமிழ் திரைப்படத்துறையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை, நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை, பல தயாரிப்பாளர்களை வாடாமல் பாதுகாத்து வாழ வைக்கும் வாடிவாசல் கலைப்புலி எஸ் தானு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் இயக்குனர், பெப்சியின் தலைவர், பாசத்துக்குரிய தம்பி செல்வமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்வன் பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும். ஒரு மனித நேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான். அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்னும் புதுப்பாடகன். என்னை கதை, திரைக்கதை, வசனகர்த்தா, பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில். அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து, என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடகனை தந்தவர். அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. நாம் கண்முன்னே வாழ்ந்தவர், வாழ்ந்து வள்ளலாக, 8வது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். 24 மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னமிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி அன்னமிட்ட கை அவரது. அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம். செல்லுமணி அவர்களை நினைக்கும் பொழுது 2 படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன். வட இந்திய தயாரிப்பாளர்களெல்லாம் போட்டி போட்டு செல்வமணி அவர்களை படத்திற்காக, இயக்குனருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம். அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன், ஆம், நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர்
கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்றது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்து தான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் பனிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாட்டு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ்ப்பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார். எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோடு அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழிய வாழிய வாழி என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழச் சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்போது கேப்டன் சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசை தட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவொலி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும். இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் எழுத்தாளர், இயக்குனர், கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இப்போது பிஸியான நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் ஆர்.கே. செல்வமணி அவர்களுடன் துணைத் தலைவராக, பொதுச் செயலாளராக, இப்போது தலைவராக பொறுப்பு வகிப்பவர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான மேடை. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்றைக்கி அப்படி இருக்குது இந்த இடம், இந்த மேடை. இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி. விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குனர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார். ஏன்னா நிறைய இயக்குனர்களை உருவாக்கினவர். அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம். ஆர்.கே. செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுத்தர் ஃபிலிம்ஸுடைய அந்த பேரை உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய ஒரு கடினமான உழைப்பாளி.
அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவான். அவருடைய கேமராமேனுங்கெல்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது, என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான். நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், டேயெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான், சாப்பிட மாட்டார் சரியா, அவரும் தூங்க மாட்டார், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார், படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற, இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த படத்துக்கு. அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன அழகா, எவ்வளவு அழகா அந்த டான்ஸை, அந்த ஸ்வீட், அப்போ அவ்வளவு இன்னசென்ட்டு. இப்போவும் அதை பற்றி தான் இருக்குது. அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை, அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும், ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா. அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க. நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான். ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு. அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர், திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன். நன்றி சார். வேலைக்கு வந்துருக்கேன் சத்தியமாக யார்ட்டையும் கேட்க முடியாது, நான் அப்படியே சொன்னேன்ல. அவன்லாம் பேசணும்னா அவன்தான் என்னை கொண்டு போய் ஸ்டேஷன் வச்சுருவாங்க. ஏதாவது சும்மா எதுவும் பண்ண வேண்டியதான். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்குது. இணை துணை உதவி இயக்குநர்கள் யாராவது இருந்தால் கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நன்றி. நான் பண்ணுறதுன்னா எனக்கே சத்தியமாக தரல. நான் இருக்கேன் சரி போட்டு உண்டாயிரம். சரி இது கூப்பிட்றேன். இளவரசி படிக்க அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணுன்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்காரு, சார் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா. அப்புறம் என்னையா இது, ஏதோ ஒரு 2 பாட்டாவது வெயி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறில் பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்தார். இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது.
அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் 10 ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார். ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அதுவும் பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும். என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா அப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படுத்து பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டி, ஆனால் இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னையா சரி, அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சின்ன சரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க. நான் 35 mm போதுங்க. என்னையா இந்த படம் 35 mmன்றான் ராவுதர், இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னா, விட்றா அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான், என்ன எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும். நான் கதையெல்லாம் சொல்கிறேன். அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டனுக்கு இவங்க 2 பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஆபாவானன்னு ஆர்கேஎஸும். இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாங்க. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும், அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுதணும். அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவன்லாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா, பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை வந்து போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, பிரியாணி. அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி, எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என்னை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பொதுச் செயலாளராக இவரின் பணி பாராட்டக்குரியது ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள், இயக்குநர்கள், அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், தம்பி விஜய் பிரபாகரன், அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா? ரைட். இந்த படத்துக்கு எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், హీరో వచ్చినారు అండి, హీరోయిన్ వచ్చారు, అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లు ఎదురా ఫస్ట్ షాట్ சீன் பேப்பர் உண்டாய், டைலாக் உண்டாய், ஃபஸ்ட் ஷாட்டு அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கடா, எதடா ஃபஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி. இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு.
ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வேட்டி கதர் சட்டை 2 பேரும் வேட்டியை கட்டிக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, அப்படி தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும், அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர். 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் பண்ணிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தெல்லாம் பார்த்தோன்னே, ஏய் இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னங்க அண்ணே டுட்டோரியல் டுட்டோரியல் படிக்க. எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையிலையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆகிறார். யாரா 2 பேரும் வர்றாங்கன்னு போட்டு மிரட்டுறாங்க, தெரிலடா, எனக்கும் தெரியாதடா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பஸாரில் ஒரு மார்வாடிகிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதி ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்காணி நான் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுற? நான் பாரதிராஜ். பாரதிராஜில் வேலை சேர்ந்துட்டே ராவுத்தர் பாரா, அவன் பாரதிராஜில் வேலை செய்கிறான்டா, நம்ம ஊருக்காரான்டா, அறிமுகப்படுத்துகிறானே. ஃபைனான்ஸ் போட்டு அந்த TM2 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், நீ படுவானம் பார்க்குறியா? என்ன பார்க்குறேனே. அதுக்கப்புறம் இப்படி இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் சுந்தர சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுனாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர் வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனை நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகில்லை. அவர் தான் முதல்ல ஊமை வெளிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதில் ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனன் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சார் கதர் வேஷ்டி கதர் சட்டியோட ராவுத்தர் 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு, பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோகன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்கள். சரி, இப்போது புலன் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் ஒரு வரியில் கதை சொல்லுங்கள். படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையே இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே. அதுக்குள்ளே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயத் அலிகான். இல்லைன்னா இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதி ராஜாவோட புதுநடத்தும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி ராஜா சார் போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதடி விட்டு அவரோட டயலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறோம். இந்த படம் தேராது, என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டயலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டயலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ராயத் அலிகான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவாக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதளம் பிரபு சார் ஹீரோ. சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க சந்தோஷமலை பொழியன்னு வரும். அப்போ அந்த நம்ம கான் சாப்பிட்றவள முத்துச்சோளக்கருது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி முழுங்க போகும்போது இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர் நிப்பாட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து
தேட்டரில் கார் பார்க் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே அங்கே டகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இருக்குல்ல, அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது இந்த தலைமுறை, அது விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னால் ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க, சொன்னால் நல்லாயிருக்கும், பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருப்பதி ரம்யா கிருஷ்ணன். அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. சரி, அவங்க தான் இருக்காங்க. நான் மசூதி தெரு பேபி மாவெலாம் ஸ்டார்ட் வச்சுருக்கேன் சார், இப்போ தான் பார்க்குறேன் நான் 32 வருஷம். அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட் அடிப்போம், யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள். உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன். நன்றிப்பா, வணக்கம். அடுத்து வந்து திரு லியாகத் பேச அழைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி வரவேற்புரை வந்து நான் சொல்ல எனக்கு டைம் இல்லைன்னா, ஏற்புரை தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. வரவேற்புரையை தயாரிப்பாளர் பேச சொன்னாங்க. அவர் திடீர்னு என்னால் பேச தெரியாது, நீங்கள் பேசுங்கன்னதால் நான் வந்து சுருக்கமாக சொல்லிட்டேன். லியாகத் சொன்னார், செல்லுமணி நான் அம்மா கிரியேஷன் சிவாவுக்கு முன்னாடி நான் உனக்கு நண்பனாச்சா நீன்னார். அண்ணே நான் உங்களை ஏற்புரை எப்போ சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் உடல்நிலை சரியில்லைன்னா கூட நான் அழைச்ச உடனே வந்து இந்த எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்தார். என்னோட வெற்றியில் எம்ஜிஆர் ஒரு சொன்னார், சொன்னாங்க, ஒரு இதில் படிச்சிருக்கேன். அதாவது வந்து என் முதல்வர் நாற்காலியில் ஒரு நாற்காலி வந்து ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு. அது மாதிரி என்னோட வெற்றியில் ஒரு பங்கு வந்து லியாகத் அலிகாந்த். என் படங்களில் அவர் பாட்டு வசனம் எழுதினாலும் கதை எழுதினாலும் நான் எல்லா படங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து முக்கியமான வசனங்களை, முக்கியமான காட்சிகளை வந்து நான் வந்து இந்த வசனம் எழுதி கொடுன்னு சொல்லி 40 வருஷமாக என்னோட தொடர்ந்து பயணிச்சிருக்கார். நல்ல நேரத்துலையும் கெட்ட நேரத்துலையும் எதிர்ப்புலையும் ஆதரவுலையும் எல்லா நேரத்துலையுமே. ஆனாலும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லும்போது முதல் ஆளாக வந்திருந்து செல்லுமணி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னார். அதனால் அண்ணன் நீங்கள் இப்போ இருக்கும்போது நான் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் உடல்நிலை சரியில்லாதான் உங்களுக்கு ஏற்புரைக்கு முன்னாடி நான் உங்களை வாழ்த்தி, நீங்கள் என் வாழ்க்கைக்கு என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தீங்க லியாகத். உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். உங்களை பேச அழைக்கிறேன். இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே, இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுகிறதுக்கே நடுங்குது. ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கோம். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை. நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆரி உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார், இவர்களெல்லாம் பக்தர்களாகிவிட்டார்கள்.
படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பார். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பிறந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். எல்லாமே கொடுத்துருக்காரு. மேடையில் பேசலாம் சொன்னாங்க, புது இயக்குநரில் கொடுத்துருக்காரு, தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு, புது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் கொடுத்துருக்காரு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அதில் குறிப்பிடத்தகுந்தவர், இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர், மறுபடியும் போவார், செல்வமணி அவர்கள். அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய முதல் படம் நான் தான், அவருடைய 2வது படம் நான் தான். அவருக்கு எழுதுகிற படங்களெல்லாம் வெற்றி படங்கள் தான். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்குது. அதே போல் சொல்லுவாங்க, உங்கள் இதை செல்வமணி நீங்கள் சேரும்போது தாங்க நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரம் தான். செல்வமணியை நான் நண்பனாக, சகோதரனாக, ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இது விஷயம். இந்த படத்தோட டைலாக்கை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நரசாரெட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரரு. எல்லா எங்கள் ராவுத்தூர் ரிலீஸ் படங்களெல்லாம் தெலுங்கு அவர் வாங்குவார், டப் பண்ணுவார். இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்துட்டு, சார் கோர்ட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்த், எப்படி சார் உட்காருவாங்க, எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார், விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க, நான் தூக்கிடுறேன் சார்னார். அப்போ இப்ராஹிம் ராவுதர் சொன்னார், நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்த பிஸ்னஸுக்கு எங்கள் காம்பவுண்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கோர்ட் சீனில் எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எங்கே கட் பண்ணணுமோ டைரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 2 நாள் கழிச்சு, ரிலீஸுக்கு 2 நாள் கழிச்சு நரசாரெட்டி வந்தார். என்ன சார்னே, சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டல் தான் சார் அப்படின்றார். ஏன்னா நல்ல படமாக இருந்தால் எந்த மொழியாக இருந்தாலும் ஓடும், நல்ல படமாக இருந்தால் எந்த வயசானாலும் பார்ப்பாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த கேப்டன் பிரபாகரனை பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்போ எடுக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு செல்வமணியோட புகழ் பேசப்படும், பெருமை பேசப்படும். ஒரு விஷயம், படம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நான் விஜயகாந்த் சார் மன்றங்கள்லாம் தமிழ்நாடு பூரா போய் திறந்து வச்சுருக்கேன், நிறையா ஊருக்கு. முசிறியில் ஒரு மன்ற திறப்பு விழா, திருச்சியில் ரூம் போட்டிருக்காங்க எனக்கு. அப்போ கட்சி ஆரம்பிக்கலை, கொடி கொடுத்துட்டாங்க, கரை போட்ட வேஷ்டி கொடுத்துட்டாங்க. ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது 60 காரில் எனக்கு முன்னாலே 60 கார் வருது. மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன். விஜயகாந்தருடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்தது. முசிறியில் போய் கொடியை தூக்கி சொன்னாங்க. முசிறியிலேருந்து 2 கிலோமீட்டரில் தான் மீட்டிங்கு. கொடியேற்றி வச்சேன். இங்கே ஏதாவது பேசுங்க சார், நாங்கள் இது பக்கத்தில் தானே பேச போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னேன். இல்லை 3 வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக, இயக்குனராக இல்லை, நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன். விஜயகாந்துடைய நண்பராக வரும்போது இந்த முசிறி இவ்வளோ அல்லோகலப்படுதேன்னு ஒரே கைதட்டல். இந்த முசிறிக்கு லியாக்கத்தலிக்கான வந்ததுக்கே இவ்வளோ அல்லோகப்படுது, இந்த முசிறிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தால் முசிறி என்னாகும் அப்படின்னேன். இன்னும் கைதட்டல். அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசிறிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னேன். ஆடிடுச்சு முசிறியே.
இது நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் போய் பேசினேன். இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அரசியல் என்னெல்லாமா நடந்துக்கிட்டுன்னு தெரியும். எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் செல்வமணி லியாக்கத் அலி கான் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதுக்கப்புறம் அவர் வந்து அவர் மன்சூர் லியாக்கத் அலி கான் சொல்லும் போதே அதில் மன்சூர் அலி கானும் இருக்கார். அப்படி வந்து ஏன் பிரித்து பார்க்குறீங்க நீங்கள்? அப்புறம் ஒன்று சொல்கிறேன், முடிக்கிறேன். தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோடு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார். இன்றைக்கி சில பின்னடைவுகள்லாம் சந்தித்து இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு இருக்கிறது. அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக வாழ்த்துறை. அறியா பருவத்திலேயே கதாநாயகி, ஆனால் பல காலம் வெற்றியை அறியவே இல்லை. தோல்விகள் இவருக்கு தொடர்கதை, அவமானங்கள் இவருக்கு வழித்துணை. ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர், ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர். வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக்க விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி, வெற்றி சாதனைகளின் ராஜமாதா. நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் சீன்